அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி நீதி கட்சி பரிணாம வளர்ச்சியில திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தலைமையில துவங்கப்பட்டு அதிலே தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், அது செலுத்துகிற பாதை பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கேள்விக்குறியானது. அதனால் அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததிலே மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம், பொன்மனப்பள்ளம், புரட்சித் தலைவர் அவர்கள், அண்ணாவின் இதயக்கண்ணியாக இருந்த புரட்சித் தலைவர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மகளிர்கள், தாய்மார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 17/10/1972 புரட்சித் தலைவர் தொடங்கினார்கள். அவர் அந்த இயக்கத்தை தொடங்குகிற போது சந்தித்த விமர்சனங்கள், அவர் எதிர்கொண்ட அவமானங்கள் அத்தனையும் தூள் தூளாக்கினார் என்று சொன்னால் அவருடைய மன வலிமையோடு மக்கள் தந்த பேராதரவு, அந்த மக்களின் பேராதரவோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தமிழ் மண்ணினை உருவாக்கினார். கோடிக்கணக்கான தொண்டர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மீது விசுவாசம் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈர்க்கப்பட்டார்கள். முதலாக 16 லட்சம் உறுப்பினர்களோடு தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைகிற வரை முதலமைச்சர் அரியணையிலே இந்த அன்னை தமிழகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினையும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற பொறுப்பினையும் தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது கூட முதலமைச்சராக சென்றால் முதலமைச்சராகத்தான் வர வேண்டும் என்று அமெரிக்காவில் படுத்துக் கொண்டே ஆண்டிப்பட்டியிலே வெற்றி பெற்ற வரலாறு, ஆட்சி அமைத்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இதே தெய்வம் தமிழகுலசாமி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதவை, எண்ணில் அடங்காதவை, அத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் கனவாக்கிக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக இந்தியாவின் மாபெரும் மக்கள் இயக்கமாக, 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்தி காட்டி எங்களை போன்ற சாமானியர்களையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி, அமைச்சர்களாக்கி, தலைமை கழக நிர்வாகிகளாக்கி இந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற நாங்கள் 7 ஜென்மத்திலும் நினைத்து பார்க்க முடியாத அந்த அரிய வாய்ப்புகள் எல்லாம் சாமானிய தொண்டர்களுக்கு வழங்கி ஜனநாயகத்தை பாதுகாத்தார் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சோதனைகள் ஒன்றா இரண்டா அத்தனையும் தவிடுபடியாக்கி அனைவரையும் தாய்போல் இருந்து அரவணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆற்றி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகுடம் சூட்ட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சி அவர்கள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மக்களாட்சி என்றால் என்னவென்று மறந்து போகின்ற வகையிலே மன்னராட்சியினுடைய தத்துவத்தை இன்றைக்கு தமிழகத்திலே தலைநிமிர்த்தி கொடி பிடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
சிம்ம சொப்பனமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக எழுப்புகிற உரிமை குரல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் 8 கோடி தமிழருடைய நம்பிக்கை பெற்றது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் மறுவடிவமாக புரட்சித்தருடைய மறுவடிவமாக தொண்டர்களின் நம்பிக்கையாக 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வழியிலே புரட்சித்தலைவர் வழியிலே அண்ணாவின் ஆசையோடு வழிநடத்த அவர் எடுத்து வருகிற முயற்சி ஒன்றல்ல இரண்டல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது இறை அருள்.